கடந்த ஒரு 2, 3 நாளாவே Facebookக்குள்ள போனீங்க அப்படின்னா, ஒரு நாய் மாதிரியான ரோபோ ஐபிஎல்லே கலக்கிக்கிட்டு இருக்குன்ற மாரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாம எல்லா பிளேயர்ஸ்களும் பார்த்தோம் அப்படின்னா, அந்த நாய் கூட விளையாடுறதுனாலயே பார்த்தோம் அப்படின்னா, நெறைய ரீல்ஸும் போய்க்கிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு நாய் போன்று இருக்கக்கூடிய கேமரா பார்த்தோம் அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ் விசஸ் டிசி மேட்ச்ல தான் முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்படி இது இன்ட்ரோடியூஸ் பண்ண உடனே பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பக்கத்து ஊர் பங்காளி, அதாவது பக்கத்து நாட்டு பங்காளியான பாகிஸ்தான்காரங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிஎஸ்எல்ல பார்த்தோம் அப்படின்னா, நாங்க அயன்மேன் மாதிரி ஜெட்மேனை நாங்க யூஸ் பண்ணியிருந்தோம். பிஎஸ்எல்லோட ஓப்பனிங் செரிமனியில யூஸ் பண்ணியிருந்தோம். அதனாலேயே பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா அங்கல இருந்து காப்பி அடிச்சு பிஎஸ்எல்ல விட ஏதாச்சும் சிறப்பு ஐபிஎல்ல பண்ணணுமே தான் இந்த மாதிரியான வேலைகளை ஐபிஎல் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்குன்ற மாதிரியான நிறைய ஃபன்ஃபுல்லான தகவல்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா, கடந்த கொஞ்ச நாளாவே பிஎஸ்எல்லோட மேன் ஆஃப் த மேட்ச், அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய பிரைசஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த உலகத்திலேயே இந்த மாதிரியான பரிசுகள் மேன் ஆஃப் த மேட்ச்க்கு பிஎஸ்எல்ல மட்டும் தான் கொடுக்க முடியும்னு சொல்ல முடியும். அபூர்வமான பொருள்களை கொடுத்து இருந்தாங்க. ஏன்டா வன்மத்தை கக்குறானே அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வன்மத்தெல்லாம் எதுவும் கக்கல. அவங்க சொன்னதுக்கும் அவங்க செய்யறதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரியான இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் நிறைய சர்ச்சைகள் போய்கிட்டு இருந்தாலும் கூட அந்த ஒரு நாய் வடிவிலான கேமரா பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே கவனம் ஈர்க்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லணும். இதெல்லாம் ஒரு படி மேல போக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நாய்க்குட்டிக்கு என்ன பேர் வைக்கலாம் நீங்க சஜஸ்ட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்படி இந்த நாய் கேமரா பார்த்தோம் அப்படின்னா நிறைய என்டர்டைன்மெண்ட் அது மட்டும் கவனம் ஈர்த்திருந்தாலும் கூட இது பல நாடுகள்ல வார்ஃபேர்ல யூஸ் பண்ணப்படக்கூடிய ரோபோன்னு சொன்னவங்களால நம்ப முடியுதா? இதை பத்தியான ஆர்டிகல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கடைசி 2-3 வருஷமாவே வந்துகிட்டு இருக்குன்னே சொல்லணும். என்னோட கேஸ் கரெக்டா இருந்தது அப்படின்னா, இந்த ஒரு ரோபோட்கள் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி இந்தியன் ஆர்மில 2-3 இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த நாய் போன்ற ஏஐ ரோபோக்கள் பார்த்தோம் அப்படின்னா ஆர்மி மேனுக்கு ரொம்பவுமே உதவுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 2024 பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு மிஷினை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது 3/1 பங்கு ஆட்களை குறைக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஏஐ இன்டெலிஜென்ட் டாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது மனிதனோட பயன்பாடு ரொம்பவுமே குறையுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது போக 2024 பார்த்த ஒரு போஸ்ட்ல என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, அமெரிக்காவோட நேவி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான ரோபோக்களை பயன்படுத்தி ராக்கெட் லான்ச் பிக்ஸ் பண்ணி நிறைய சோதனைகளை பண்ணிக்கிட்டு இருக்கதாகவும் தகவல்கள் வந்துகிட்டு இருந்தது. இதே போலவே உக்ரைன் ரஷ்யா போர்ல யுக்ரைன் பார்த்தோம் அப்படின்னா யுக்ரைன் ராணுவ வீரருக்கு உதவிகளுக்காக இந்த ஒரு ரோபோட்டிக் நாயை பயன்படுத்துது. துப்பாக்கி கொண்டு போறதா இருந்தாலும் சரி, யார் இல்லாத இடத்துல எங்கெங்க கண்ணி வெடிகள் இருக்கு, யார் யார் எங்கெங்க இருக்காங்கன்ற மாதிரியான தகவலை தெரிஞ்சிருக்கிறதுக்கு இந்த மாதிரியான ரோபோ நாய்கள் ரொம்பவே உதவியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லேட்டஸ்டா வந்த தகவல் படி, அதாவது பிப்ரவரி மாசம் வந்த தகவல் படி பார்த்தோம் அப்படின்னா, சைனாவுமே இந்த ரோபோ நாய்களை தயாரிக்கிறதுல ரொம்பவுமே ஆர்வம் காட்டுறாங்கன்னு சொல்றது. அதற்காக அப்படின்னா உள்நாட்டில் நடக்கக்கூடிய கலவரத்துக்கும் சரி, தீவிரவாத தாக்குதல்கள் ஏதாவது வந்தது அப்படின்னா இந்த ஒரு ரோபோக்களை பயன்படுத்தி அதை அட்டாக் பண்ணலான்ற மாதிரி ஐடியாவுக்கும் வந்திருக்காங்க. நம்மளுக்கு விளையாட்டா தெரிகிற இந்த ஒரு நாய் ரோபோ பார்த்தோம் அப்படின்னா விவகாரமான விஷயங்களை நிறையவே பண்ணியிருக்கு. இதோட விலையும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3.5 லட்சம் ரூபாய் இல்ல 4 லட்சம் ரூபாய் கிட்ட காட்டுது. இந்த வீடியோ பாக்குற உங்கள யாருக்காச்சும் நாய் வளர்க்கணும், ஆனா பக்கத்துல போனா கடிக்குமே பயமா இருந்தது அப்படின்னா ஒரு 3-4 லட்சம் ரூபாய் செலவழிச்சு இந்த ஒரு நாயை வாங்கி வாக்கிங் கூட்டிக்கோங்க. நாய் ஒல்லியாகுதோ இல்லையா, அந்த நாயை கூட்டிட்டு போற நீங்க ஒல்லி ஆயிருவீங்க.